பணம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. பழமொழிய தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இந்த பெண்மணி. நாமக்கல் பெண் 10வது முறையா கர்ப்பமாக இருக்காங்களாம். மருத்துவத்துறை அதிர்ச்சியில போலீஸ்லயே புகார் கொடுத்திருக்காங்க. என்னதான் நடந்துச்சு பாத்துடலாமா? நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரிய கொள்ளப்பட்டியை சேர்ந்தவங்க கோபி. இவருக்கு 40 வயதாகுது. கூலி தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு வராரு. இவரோட மனைவி சங்கீதா 35 வயதாகுது. இவங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணமும் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. சங்கீதா அடுத்தடுத்து 9 குழந்தைகளை சுகப்பிரசவத்துல வீட்டிலேயே பெற்றெடுத்திருக்காங்க. இதுல ஒரு குழந்தை தவறிவிட்டதா சொல்லப்படுது. அடுத்ததா ஒரு குழந்தைய தத்து கொடுத்திருக்காங்க. மீதம் இருக்க 7 குழந்தைகளை தற்போது இந்த தம்பதியினர் வளர்த்துட்டு வராங்க. தற்போது சங்கீதா திரும்பவும் கர்ப்பமாக இருக்காங்களாம். இது குறித்து தகவல் அறிந்த அவங்களோட உறவினர்கள் உடல்நிலை மோசமாயிரும், இதனால கர்ப்பத்தை கலைச்சிடுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக மல்லசமுத்திரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் கருக்கலைப்பு செய்வதற்கான முதற்கட்ட சிகிச்சையும் எடுத்திருக்காங்க சங்கீதா. இதுக்கிடையில திடீர்னு மனசு மாறின சங்கீதா, எனக்கு இந்த குழந்தை வேணும், திரும்பவும் மாத்திரையை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்காங்க. இது குறித்து மல்லசமுத்திரம் வட்டார மருத்துவ அலுவலர் பிரசாத் போலீஸ்ல புகாரை கொடுத்திருக்காரு. சங்கீதாவை போலீசார் சமரசம் செஞ்சு கருக்கலைப்பு செய்யறதுக்காக நாமக்கல் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க சங்கீதா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? டாக்டர்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கொடுக்கலையா. குறிப்பா பிரசவ வார்டுக்குள்ள போகவே மறுத்துட்டாங்களாம். சுகாதாரத்துறையினர் கெஞ்சி கூத்தாடி பார்த்தும் சங்கீதா அசரலையே குழந்தை பெற்றெடுக்கிறதுலயே முழு அளவுல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால அவங்கள கருக்கலைப்பு செய்யாமையே மருத்துவர்களும் விட்டுட்டாங்களா. தற்போது சங்கீதா 2 மாதம் கர்ப்பமா இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே 9 குழந்தைகளை பெற்றெடுத்த சங்கீதா தற்பொழுது மீண்டும் கர்ப்பமாகி குழந்தை பெறுவதற்கு தயாராகிட்டு வர்றதுனால சுகாதாரத்துறையினர் சங்கீதாவை ஆச்சரியமா பாக்குறாங்க. அதிசயமே அசந்து போகும், நீ ஏன் அதிசயம்ங்கிற மாதிரி சுகாதாரத்துறையினரோட அதிசயமா டாக்டர்கள் சங்கீதாவை வியந்து பாக்குறாங்க. ஒரு குழந்தைய கூட சுகப்பிரசவத்துல பெற்றெடுக்க முடியாம சிசரியன் பண்ணிருங்கன்னு சொல்ற இந்த காலத்துல இப்படியும் ஒரு சங்கீதாவான்னு அவங்கள பாராட்டுற அதே வேளையில மனசுக்குள்ள கோபமாகத்தான் மருத்துவர்கள் இருக்காங்க. சங்கீதா ஏற்கனவே 9 குழந்தைகளை சுகப்பிரசவத்துல வீட்டிலேயே பெற்றெடுத்திருக்காங்க. தற்போது மீண்டும் கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. அதை கலைக்க குடும்பத்தினர் மூலமாகவும் போலீசார் மூலமாகவும் கவுன்சிலிங் கொடுத்துட்டு வராங்களாம். ஆனா அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து கருவை கலைக்கும் முயற்சி மேற்கொண்டுட்டு வருவதாகவும் மருத்துவத்துறையினர் சொல்றாங்க. தும்பை விட்டு வாழை பிடிக்கிறார்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதே மாதிரி சுகாதாரத்துறையினருக்கு இந்த பழமொழி 100% பொருந்தும். குழந்தைக்கு காரணமான கோபிக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செஞ்சுட்டா இந்த பிரச்சனை வருமா? அதையே மருத்துவத்துறையினர் யோசிக்கலைங்கிறது தெரியல. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைங்கிற பழமொழிய சங்கீதா தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் அனைவருக்கும் எழுது. அவங்களோட உறுதிப்பாட்டை பார்த்தா இன்னும் அவங்க உறுதியா இந்த லட்சியத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் பார்க்கணும் சங்கீதாவோட மனநிலை மாறுமா மாறாதான்னு. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.